நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். காரடியான் நோன்பு எப்படி இருக்கணும், அதுக்குண்டான படையல் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். காரடியான் நோன்பு ரொம்ப எளிமையான ஒரு நோன்பு. ஒரு அழகான அந்யோன்ய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நோன்பு. இதுக்கு நாளே வீட்டை சுத்தம் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எந்த அம்மன் படமாக வேணாலும் இருக்கலாம். அது சமயபுரத்தாய், வெக்காளி அம்மன், பண்ணாரி அம்மன், எந்த அம்மனாகவும் இருக்கலாம். லலிதாம்பிகையாக இருக்கலாம், அபிராமியாக இருக்கலாம். எந்த அம்மனாக இருந்தாலும் அந்த படத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்கரித்து உங்களுக்கு கிடைச்ச பூக்கள்னாலையும் நீங்கள் நல்லா அலங்கரிச்சுக்கலாம். தாமரை ரொம்ப விசேஷம், முடியும்னா வாங்கிக்கலாம். இதுக்கு நெய்வேத்தியம் அப்படின்றது கார அடையும் வெள்ளை அடையும் தான். கார அடை அப்படின்றது காராமணி பயிரும் அரிசியும் சேர்ந்து செய்யப்படுற அடை. வெள்ளை அடைன்றது வெல்லம் போட்டு செய்யக்கூடிய அடை. இது ரெண்டோட உருகாத வெண்ணெய் தான் இதுக்கு நெய்வேத்தியம். வெற்றிலை, பாக்கு, பழம், மஞ்சள் சரடு, தாலி சரடு. இந்த மஞ்சள் சரடை நோன்பு கயிறுன்னு சொல்லுவோம். இவ்வளவு தான் இதுக்கு தேவை. நம்ம அந்த கூடிய நேரத்தில் மஞ்சள் சரடு ப்ளஸ் இந்த நெய்வேத்தியத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அம்பாளுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு நெய் விளக்கேற்றி மனதார அம்பாளை நினச்சி பிரார்த்திக்கணும். நீங்கள் அஷ்டோத்திரங்கள் சொல்லலாம், அர்ச்சனைகள் செய்யலாம், அது உங்களுடைய விருப்பம். முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரே ஒரு மந்திரம் என்ன அப்படின்னா, உருகாத வெண்ணையும் ஓர் அடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாது இருக்க வேண்டும் அப்படின்ற ஸ்லோகத்தை சொல்லி சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். இது நம்ம பெரியவங்க இந்த காரடையான் நோம்பில் சொல்கிறதுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு மந்திரம். இது சொல்லும்பொழுது மனதார அந்யோன்யம் பெருகிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த மஞ்சள் சரடு அப்படின்றத நீங்கள் கையில் கட்டிக்கலாம், மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். முக்கியமாக கல்யாணமாகாத பெண்கள் கையில் கட்டிக்கிறது சிறப்பு. தாலி சரடு அப்படின்றது நம்ம எல்லா சுமங்கலிக்கும் அன்னைக்கு கொடுக்கலாம். நீங்கள் இதோடு என்னென்ன சேர்த்து வேணாலும் நீங்கள் வெத்தலை, பாக்கு, ரவிக்க துணி, வளையல் எல்லாமே நீங்கள் சேர்த்தும் நீங்கள் கொடுக்கலாம். நிறைய பேருனுடைய பழக்கம் இந்த காரடையான் நோம்பன்னைக்கு தன்னுடைய தாலிச்சரடை மாற்றிக்குவாங்க. மாற்றணுன்ற ஒரு நிலை இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக மாற்றி கட்டிக்கோங்க. இல்லை மாற்றலை அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கும் இந்த தாலிச்சரடு நீங்கள் கொடுத்துக்கலாம். இதை கட்டுறது அப்படின்றது முடியும்னா கணவர் கையால் நீங்கள் பழைய சரடை மாற்றி புது சரடு கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா வயதான சுமங்கலிகளிடத்தில் நீங்கள் இந்த தாலிச்சரடை கட்டிக்கலாம். மேலும் மாங்கல்ய பவளம் அப்படின்றது ரொம்ப சிறப்பு பெற்றது. மாங்கல்ய பலம் கொடுக்கக்கூடிய அந்த மாங்கல்ய பவளத்தையும் நீங்கள் அதோடு சேர்த்து கட்டிக்கலாம். மாங்கல்ய பவளம் போடுறது நிறைய பேருக்கு பழக்கம் உண்டு. அந்த பவளம் தேஞ்சி இருந்ததுன்னா நீங்கள் புது பவளம் நீங்கள் அதோட கோத்துக்கலாம். இதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த படையலை நீங்கள் படைச்ச பிரசாதத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் நீங்கள் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போய் மனதார பிரார்த்தித்து இந்த உருகாத வெண்ணையும் நான் அப்படின்ற ஸ்லோகத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் தாலிச்சரடோ அல்லது நீங்கள் நோன்பு கயிறோ கொடுத்துட்டு வரும்போது ரொம்ப ஆத்மரூபமாக திருப்தியாக அந்யோன்ய வாழ்க்கை அமையும். அம்பிகையினுடைய ஆசீர்வாதத்தோடு தீர்க்க சுமங்கலியாக ஆரோக்கியமாக வாழலாம்.